பகவானுடைய பரம கருணை, அம்பாளுடைய அனுக்கிரகம், ஆச்சாரியாளுடைய கிருபா விசேஷம், பக்தாளுடைய ஸ்ரத்தை எல்லாமா சேர்ந்து சங்கல்பித்த சதச்சண்டி மகாயாகம், அதோட ருத்ரகாசினுடைய ருத்ர ஹோமம், சதுர்த்தி காலம்பரை இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி, 1008 ஆவர்த்தி. அதனால் மகாகணபதிக்கு விசேஷமாக ஹோமங்கள், நவக்கிரக ஹோமம், சாந்தி ஹோமம், நட்சத்திர ஹோமம் எல்லாம் அதிவிமர்சையாக நடந்து, சண்டி ஹோமமும் ஸ்ரீவித்யா ஹோமமும் மூலமந்திர சகித ஹோமங்களும் அழகாக நடந்தது. எஜமானன் பாலன் அவரால் நமக்கு இந்த பாக்கியமானது ஒரே நாளைக்கு எல்லா காரியத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம், பங்கெடுத்துக்கிறதுக்கும் ஒரு பாக்கியம் அம்பாளுடைய கிருபையினாலேயும் சத்குருனுடைய அனுகிரகத்தாலேயும் நமக்கு கிடைச்சது. சண்டி ஸ்ரீவித்யை ரெண்டும் ஒன்றுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கணுமானா, தேவி அதர்வ சீர்ஷத்தில் சொல்லக்கூடிய ஒரு கடைசி மந்திரம் இதுதான். யஸ்யாஹா பரதரம் நாஸ்தி சைஷா துர்கா பிரகீர்த்திதா. உலகத்தில் யாரை விட பெரிய தெய்வம் ஒத்து கிடையாதோ அவளுக்கு பேர் துர்கான்னு பேர். அந்த துர்க்கையை என்னுடைய கஷ்டங்கள் தீர்றதுக்காக நான் நமஸ்காரம் பண்ணுறேன். தாம் துர்காம் துர்கமாம் தேவீம் துராச்சார விகாத்தினீம். நாம் பண்ணின தப்பிதங்கள்னால ஏதாவது கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்களை நீ பொறுத்துண்டு எங்களை காப்பாற்றணும். எங்களுக்கு ஒரு ஜென்மாவை கொடுத்து சம்சாரத்தில் நீ தான் தள்ளியிருக்க, அது ஏன்னு நான் கேட்கல. ஆனால் இந்த சம்சாரத்திலிருந்து வெளியில் வரக்கூடிய அந்த சாமர்த்தியம் கொண்டு வரக்கூடிய இது உன் கையில் தான் இருக்குது. சம்சாரார்ணவ தாரிணீம், நீ தான் எங்களுக்கு அதை கொடுக்க முடியும். என்னால் செய்ய முடிஞ்சது ஒன்றே ஒன்று தான். தம் நமாமி, இப்போ நமாமி பவபீதோகம் சம்சாரார்ணவ தாரிணீம். என்னுடைய இந்த மனசில் இருக்கக்கூடிய பயம் போகிறதுக்கு நான் ஒன்றை நமஸ்காரம் பண்ணுறேன். யாரை நமஸ்காரம் பண்ணுறேன்? இந்த துர்க்கையை. இந்த துர்க்கையை ஈஸியாக பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாது. அவள் எங்கே இருக்கான்னு தெரியாது. அதுக்கு அட்ரஸ் வேணும், விஐபியுடைய ரெக்கமெண்டேஷன்லாம் வேணும். இருந்தாலும் பார்க்கக்கூட முடியாது. சகஸ்ரநாமத்தில் சொன்னால் நமக்கு அந்த பலன் உடனடியாக கிடச்சி என்ன ஆசைப்படுறோமோ கிடைக்கும். அவளுக்கு பேர் துர்லபான்னு பேர். அவளை பிடிக்க முடியாது இல்லையா? ஆனால் உனக்கு உன்னுடைய கஷ்டம் போகணுமானா துர்லபா துர்கமா, உன்னோட கஷ்டம் வேணும். அதுக்கு துர்க்கையை இறுக்கி பிடிச்சிக்கோ. துர்லபா துர்கமா துர்கா. அவளால் உன் மனசில் இருக்கக்கூடிய துக்கத்தை போக்க முடியும். துக்கஹந்திரி. அதுக்கப்புறம் ஒரு சுகத்தையும் உனக்கு தர முடியும். சுகப்பிரதா. யாருனால உனக்கு கஷ்டங்கள் வந்ததோ அவளை தள்ளி வச்சிருவள். துஷ்ட தூரா. நீ பண்ணின கஷ்டங்கள்னால ஏதாவது ஏற்பட்டால் சமாதானப்படுத்துவள். துராச்சார சமனி. உனக்கு காரியங்கள் பண்ணுறதில் ஏதாவது ஒரு கெட்ட பேர் வந்து லோகோபவாதம் ஏற்பட்டால் அதை தோஷ வர்ஜிதா. அவள் அதை போக்கிடுவள். தோஷ வர்ஜிதா. துர்லபா துர்கமா துர்கா துக்கஹந்திரி சுகப்பிரதா துஷ்டதூரா துராச்சார சமனி தோஷ வர்ஜிதா. அம்பாள்கிட்ட போய் உன்னுடைய கஷ்டங்களை சொல்லி புலம்பாதே. இந்த கஷ்டங்களே என்னத்தினால வந்தது, எதுக்காக வந்தது அப்படிங்கிறது உன்னை விட அம்பாளுக்கே நன்னா தெரியும்.
உனக்கு ஏன் தலைவலி வந்ததுன்னு தெரிய வேண்டாம், வந்த தலைவலி உடனடியாக போகணுங்கிறது தான் உன்னுடைய பிரார்த்தனை. சர்வஜா அவள் கருணையோடு இருக்கிறதுனால உனக்கு எதை தேவையோ அதை கண்டிப்பாக தருவள். அவளுக்கு செய்யறது கஷ்டம் கிடையாது. ஏன்னா 64 கோடி யோகினி சக்தி கூடம் அவள்கிட்டயே பக்கத்தில் இருக்கு. மனசில் நினைச்சால் உன்னுடைய காரியங்கள் உடனடியாக நடக்கும். அப்போ சர்வ சக்திமயி உனக்கு நல்லதை கொடுப்பள். சர்வ மங்களா முடிவில் மோட்சத்துக்கும் அவளே ஏற்பாடு பண்ணுவள். அந்த மோட்சம் அப்படிங்கிறது என்னன்னா, தேவி மகாத்மியத்தில் 13வது அத்தியாயத்தில் வைசியனுக்கு அம்பாள் வரம் பிரதானம் கொடுக்கும்போது சொல்கிறா, சம்சித்தியை அப்படின்னா மோட்சம்னு அர்த்தம். அந்த மோட்சத்தை அடையணுமானால் ஞானத்து மூலமாக தான் அடையணும். அம்பாள் சொல்கிறா, தவஞானம் பவிஷ்யதி, இந்த சம்சித்தியை உனக்கு மோட்சத்துக்காக கிடைக்க என்ன தேவையோ அந்த ஞானத்தை உனக்கு ஏற்படட்டும்னு அம்பாள் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணி வரம் கொடுக்குறா. எல்லாருக்கும் அம்பாளுடைய சாயுஜ்யம் கிடைக்கட்டும், கஷ்டங்கள்லாம் அவள் மனசை விட்டு போகட்டும். எதை எதை எதிர்பார்க்கிறாளோ அதை எது கூடி சீக்கிரம் அவள் எதிர்பார்த்ததை விட அதிகமான ஒரு நம்பரில் அவளுக்கு கிடைக்கட்டும்னு சொல்லி சத்குருநாதருடைய பாதார பந்தங்களை ஸ்மரித்து அம்பாளை பிரார்த்தனை பண்ணி ஆசீர்வாதங்கள், அம்பாளுடைய சுவாமிகளுடைய ஆசீர்வாதங்களை அவளுக்கு தெரிவிக்கிறேன். அஷ்டாசக்ரா நவத்வாரா தேவானாம் பூரயோத்யா தஸ்யாகம் ஹிரண்மய கோசः ஸ்வர்கோ லோகோ ஜோதிஷாமிருதः யோ வேதாம் பிரம்மணோ வேத அமிர்தேனாவிருதாம் புரீம் தஸ்மை பிரம்மஜ பிரம்மாஜ ஆயுः கீர்த்திம் பிரஜாம் ததுः. அம்பாளுடைய அனுகிரகம் சகல சௌபாகியமும் சத்குரு பிரசாதேன சிந்தித காரியாணி சீக்கிரமேவ ஜயானுகூல்ய சித்திரஸ்து சர்வாபீஷ்ட சித்திரஸ்து. நமஸ்காரம்.